வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் தரக்கூடிய தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய முக்கியமான விஐபி ட்ரெயின்களில் எந்தெந்த ஊரில் எவ்வளோ கோட்டா ஒதுக்கியிருக்கிறாங்க, அதாவது ஸ்லீப்பர் கிளாஸில், தேர்ட் ஏசியில், செகண்ட் ஏசியில் ஒவ்வொரு கிளாஸ் வாரியாக அது லோயர் பெர்த் கோட்டா எவ்வளவு, மற்ற கோட்டாக்கள் லேடிஸ் கோட்டா என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டுடைய கடைக்கோடியில் உள்ள கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸுக்கு இன்று பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளில் இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ், அதே போல் சேரன் எக்ஸ்பிரஸ், நீலகிரி எக்ஸ்பிரஸ் போன்ற எல்லா வகையான ட்ரெயின்களுக்கான ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள கோட்டாவை பற்றி ஒவ்வொரு நாளில் பார்க்க போகிறோம். ஸோ இன்று நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. வண்டி நம்பர் 12634 கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி ஓடத் தொடங்கிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா 1993 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தான் ஓட தொடங்குச்சு. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஆனது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியானது தினசரி மாலை 6 மணிக்கு ரயில்வே ட்ரெயின் படி பார்த்தீங்கன்னா 18 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 6:35க்கு சென்னை எக்மோர் சேர்கிறது. ஆக ஒரு 12 மணி நேரம் 35 நிமிஷத்தில் இந்த வண்டியானது 742 கிலோமீட்டர் கடக்குது. சராசரியாக பார்த்தோம்னா ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வண்டி சென்னைக்கு போய் சேருது. இந்த வண்டிக்கு ஒதுக்கப்பட்ட கோச்சுகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்ஹெச்பி கோச்சுகளில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த எல்ஹெச்பி கோச்சுகளுக்கு உடைய நம்பர் கன்னியாகுமரி சென்னை நம்பர் பார்த்தீங்கன்னா 12634. இந்த ராக்குகள், இந்த கோச்சுகளை என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாள் சென்னைக்கும் இன்னொரு நாள் திருப்பி வந்த பிறகு வண்டி நம்பர் 16525 26ங்கிற பேரில் கன்னியாகுமரி பெங்களூருக்கும் அனுப்பி வைப்பாங்க. ஸோ இந்த ரேக்குகள் கன்னியாகுமரி டு பெங்களூருக்கும் பயன்படுது, கன்னியாகுமரி டு சென்னைக்கும் பயன்படுது. 2 நாள் மாற்றி மாற்றி ஓடும். இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரி மெயின்டெனன்ஸ். பெங்களூரில் என்னுடைய பிரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்கும். அதனால இந்த வண்டியை பெங்களூருக்கு ஒரு தடவை அனுப்பி வைக்கிறாங்க. கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த வண்டியானது அதன் பிறகு முக்கியமான நிறுத்தமான நாகர்கோவில் ஜங்ஷன், அதன் பிறகு வள்ளியூர், திருநெல்வேலி, இப்போ சமயத்தில் கோவில்பட்டி வரை கொடுத்துருக்காங்க. ஸோ கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, அப்புறம் திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பலம் ஆகிய இந்த நிறுத்தங்கள் அப்புறம் நின்று செல்லும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 22 கோச்சுகள் இருக்கு. அதில் 4 கோச்சுகள் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கோச், அதாவது அன்ரிசர்வ் கோச். அப்புறம் 7 கோச் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப்பர் கோச். அப்புறம் தேர்டு ஏசி எக்கானமி கோச் ஒன்று இருக்குது. அப்புறம் தேர்ட் ஏசி ரெகுலர் கோச் 5 கோச் இருக்குது. அப்புறம் செகண்ட் ஏசி 2 கோச்சு, ஃபர்ஸ்ட் ஏசி 1 கோச்சு, அப்புறம் எஸ்எல்ஆர் கோச் 1. இது தவிர பவர் கார் 1 இருக்கும். ஆக 22 அந்த கோச்சோட அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு கிளாஸுக்கும் எந்தெந்த ஊரில் எவ்வளோ ரிசர்வேஷன் கோட்டா இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த வண்டியானது கன்னியாகுமரியில் புறப்பட்டு அடுத்து நாகர்கோவில், வள்ளியூர் இந்த 3 ஊர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தால வரக்கூடிய திருநெல்வேலியானது அங்கிருந்து நெல்லை எக்ஸ்பிரஸும் தனியாக கிளம்புது. ஸோ அதனால் திருநெல்வேலிக்கு வரும்போது இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கோட்டா குறைஞ்சிரும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது கன்னியாகுமரி, நாகர்கோவில் ஜங்ஷன், வள்ளியூர் இந்த 3 ஊர்களுக்கும் சேர்த்து ஜென்ரல் கோட்டா ஸ்லீப்பரை பொறுத்த வரைக்கும் 225 டிக்கெட் ஒதுக்கி பண்ணியிருக்காங்க. அதே போல் தேர்ட் எக்கானமியில் 40 டிக்கெட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஏசியில் 177 டிக்கெட், அப்புறம் செகண்ட் ஏசியில் 43, ஃபர்ஸ்ட் ஏசியில் 16 டிக்கெட். ஸோ இதுதான் மேக்சிமம் இவங்களுக்கு தான் ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் பிறகு திருநெல்வேலியில் இருந்து அப்புறம் கோவில்பட்டி, அப்புறம் சாத்தூர், மதுரை நீங்களாக மற்ற கடைசி ஸ்டேஷன் வரைக்கும் பூல்டு கோட்டா. அதாவது இந்த திருநெல்வேலியிலிருந்து கடைசியாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு வரைக்கும் நீங்கள் எங்கே புக் பண்ணாலும் சரி தான் இதே டிக்கெட் தான். அதாவது மொத்தம் 52 டிக்கெட் ஸ்லீப்பர் கோச்சுக்கு. அப்புறம் தேர்ட் எக்கானமிக்கு 6 டிக்கெட், அப்புறம் தேர்ட் ஏசியில் 27 டிக்கெட், செகண்ட் ஏசியில் 8 டிக்கெட், ஃபர்ஸ்ட் ஏசியில் 6 டிக்கெட். இந்த பூல்டு கோட்டாங்கிறத பற்றி ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தர் திருநெல்வேலியில் புக் பண்ணாலும் இதே பூல்டு கோட்டா, கோவில்பட்டியில் புக் பண்ணாலும் இதே பூல்டு கோட்டா, விருதுநகரில் புக் பண்ணாலும் இதே பூல்டு கோட்டா தான். இதில் என்ன சிக்கல் வரும்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒருத்தர் திருநெல்வேலியில் புக் பண்ணியிருப்பார், அவர் பூல்டு கோட்டா 3ன்னு வச்சுருப்பார், டிக்கெட்டு 3, 4 வச்சுருப்பார். ஆனால் விருதுநகரில் புக் பண்ணவர் பூல்டு கோட்டா 9, 10ன்னு வச்சுருப்பார். ஆனால் விருதுநகர் உள்ளவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். எதனால சார் நான் திருநெல்வேலி புக் பண்ணியிருக்கேன், எனக்கு பூல்டு கோட்டா 2, 3 தான் இருக்குது, எனக்கு ஏன் கன்ஃபார்ம் ஆகலைன்னா
இந்த பூல்டு கோட்டா ஸ்டேஷன் நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேருந்து புக் பண்ணியிருக்கீங்களோ அதே ஸ்டேஷனில் யாராவது கேன்சல் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஸ்டேஷனில் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு கிடைக்காது. அதாவது நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து பூல்டு கோட்டா வச்சுருக்கீங்க, ஆனால் விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு பூல்டு கோட்டா கேன்சல் ஆச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த டிக்கெட்டை அலாட் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட போய் நீங்கள் விருதுநகர் வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் வாங்க, அதன் பிறகு விருதுநகர் வந்து பிறகு உட்காந்துக்கிடுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஆகினால யாராவது விருதுநகர்லேருந்து புக் பண்ணியிருந்தால் அவருக்கு பூல்டு கோட்டா 20 25 இருந்தாலும் அவருக்கு கன்ஃபார்ம் ஆகும். எனவே எப்பொழுதுமே இந்த பூல்டு கோட்டாவில் வந்து டிக்கெட் அவ்வளோவா விரும்பி வாங்காதீங்க, அது ரிஸ்க்கு. இது போக இந்த வண்டிக்கு மதுரையில் ரிமோட் லொக்கேஷன் கோட்டா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மதுரையானது ஒரு டூரிஸ்ட் சென்டர் அப்படிங்கிறதுனால மதுரைக்கு மட்டும் ஸ்லீப்பரில் ஒரு 63 டிக்கெட் ஒதுக்கியிருக்கிறாங்க. தேர்ட் எக்கானமியில் 8 டிக்கெட்டும், தேர்ட் ஏசியில் 31 டிக்கெட்டும், செகண்ட் ஏசியில் 8 டிக்கெட்டும், ஃபர்ஸ்ட் ஏசியில் 6 டிக்கெட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிமோட் லொக்கேஷன் கோட்டா. இந்த டிக்கெட்டில் மதுரைக்காரங்களை தவிர வேறு யாரும் கை வைக்க முடியாது. இந்த வண்டியில் மட்டும் இல்லை, எல்லா வண்டிகளிலுமே ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சில் 6 டிக்கெட் மட்டும் லேடிஸ் கோட்டான்னு ஒதுக்கியிருப்பாங்க. இந்த 6 டிக்கெட் எப்படி கேட்டிங்கனாக்கா, ஏதாவது ஒரு கோச்சில் 2 லோயர் 2 மிடில் 2 அப்பர், இந்த 6 பெர்த்து மட்டும் லேடிஸுக்கு மட்டும் ஒதுக்கியிருப்பாங்க, ஜென்ஸுக்கு ஒதுக்க மாட்டாங்க. இது தனியாக வரக்கூடிய லேடிஸுக்கு இதில் இடம் கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது தனியாக ஒரு லேடி அல்லது 2 லேடிஸ் மட்டும் தனியாக போனாங்கன்னா இந்த லேடிஸ் கோட்டாவில் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உடனே கிடச்சிரும். அதாவது இந்த 6 டிக்கெட் காலியாகிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா. அதே போல் லோயர் பெர்த்து கோட்டா, லோயர் பெர்த்து கோட்டாங்கிறது வந்து 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கும், அதாவது 46 வயசுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கணும், 61 வயசுக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கணும். ஸோ அவர்களுக்கு லோயர் பெர்த்து கோட்டா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப்பரில் 49 பெர்த் அலாட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் எக்கானமியில் 4, தேர்ட் ஏசியில் 20, செகண்ட் ஏசியில் 8, ஃபர்ஸ்ட் ஏசியில் லோயர் பெர்த் கோட்டா கிடையாது. இது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடல் ஊனமற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்லீப்பரில் 4 டிக்கெட்டும் இந்த தேர்ட் ஏசியில் 4 டிக்கெட்டும் ஒதுக்கியிருக்கிறாங்க. தட்கலுக்கும் பிரீமியம் தட்கலுக்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரி டிக்கெட் தான் ஒதுக்கியிருப்பாங்க. தட்கல் கோட்டாங்கிற பேரில் வந்து ரொம்ப அவசரமாக நாளைக்கு போகிற ட்ரெயினுக்கு இன்னைக்கு தான் ரிசர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற பேரில் தட்கல் கோட்டா, பிரீமியம் தட்கல் கோட்டா அப்படிங்கிற பேரில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் 84 டிக்கெட் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது தட்கலுக்கு 84, பிரீமியம் தட்கலுக்கு 84. இதே போல் தேர்ட் எக்கானமியில் 12, தேர்ட் ஏசியில் 55, செகண்ட் ஏசியில் 16, ஃபர்ஸ்ட் ஏசியில் தட்கல் பிரீமியம் தட்கல் கிடையாது. ஸோ இந்த தட்கலும் பிரீமியம் தட்கலும் அந்த வண்டி புறப்படுறதுக்கு முதல் நாள் மட்டும் கிடைக்கும். சார் இந்த பிரீமியம் தட்கல் விற்கலைன்னா என்ன செய்வாங்கன்னா, இந்த பிரீமியம் தட்கல் கோட்டாவில் மிச்சம் இருக்கக்கூடிய பெர்த்துகளை வந்து தட்கலில் புக் பண்ண வெயிட்டிங் லிஸ்ட்காரங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுபோக மிச்சம் இருந்ததுன்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்காரங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரீமியம் வகை வண்டிகளில், அதாவது இந்த கன்னியாகுமரி, பாண்டியன், நெல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் மிச்சம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஊரில் வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது விற்காமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எனவே தட்கலில் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நண்பர்களே, இப்போ இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ டிக்கெட் கோட்டா ஒதுக்கியிருக்காங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனவே அடுத்த முறை நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணும்போது உங்கள் ஊர்லேருந்து பண்ணினால் இந்த கோட்டா எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு சப்போஸ் கிடைக்கலன்னா அதுக்கு முந்தைய ஊரில் இருந்தோ அது ஆரம்பத்துலேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய போர்டிங் ஸ்டேஷனை மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அங்கேருந்து டிக்கெட் போட்டிங்கன்னா நீங்கள் ஏறக்கூடிய ஊர்களில் வந்து நீங்கள் அதை முன்னாடியே சொல்லலைன்னா உங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிடுவாங்க, வேறு யாருக்கும் ஒதுக்கிடுவாங்க. ஸோ மறக்காமல் டிக்கெட் போடும்போது போர்டிங் பாயிண்ட் எதுங்கிறதையும் நீங்கள் குறிச்சிடுங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது கமெண்ட் பகுதியில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனிவரும் நிகழ்ச்சிகளில் அடுத்து நெல்லை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ், நீலகிரி எக்ஸ்பிரஸ் இது போன்ற பல ட்ரெயின்களுக்கான கோட்டா ஒதுக்கீடு முறையை அப்புறமா பார்ப்போம்.